மோசமான ஆளு நீனு, தப்பு பண்ணது மட்டும் இல்லாம இவங்க மேல பழிய போடுறியா? இவங்க யாருன்னு தெரியுமா உனக்கு? அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்ப அவ மனசுக்குள்ள வந்துட்டு யாரு? சொன்ன பொண்ணா நடிக்க வந்தவ தானே அப்படின்னு நினைச்சிட்டு வெளியில ஹீரோயின பத்தி ரொம்ப தப்பா பேசுவாளாம். அப்ப அந்த மணப்பெண்ணு வந்துட்டு சொல்லும், இவங்க என்னோட அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் டக்குன்னு கைய பிடிச்சு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிருவா. ஆமாமா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்களே நீ தப்பா சொல்றியான்னொட்டி அந்த பொண்ணு பயந்து போயிடும். அதுக்கப்புறம் அந்த மணப்பொண்ணு காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படி இப்படின்னு ஹீரோயினையும் பார்த்து நம்மலாம் ஓல்டு கலிக்கு தானே, இவங்ககிட்ட கொஞ்சம் சிவாரிசு பண்ணி என்னை விட்டுற சொல்லிடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். ஆனால் அந்த மணப்பொண்ணு இருந்துட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடும். பார்த்ததுக்கு அந்த வில்லிக்கு பயங்கரமாக திட்டையும் கொடுத்துட்டு இவளை வேலையை விட்டு நிற்கிறீங்க, பனிஷ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி தன்னோட அங்கிள் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுறாங்களா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின்கிட்ட கேட்பான், நீ தானே இதை பண்ணுன, அதாவது இந்த வீடியோவை வெளியிட்டது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஹீரோயின் இருந்துட்டு இந்த வீடியோ எடுத்தது நான் தான், ஆனால் வெளியிட்டது நான் கிடையாது, ஆனால் உண்மையில அதுக்கு வாய்ஸ் கொடுத்தது நான் தான்பா, ஏன்னா என்கிட்ட தான் ஒரிஜினல் காப்பி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான், உன்னை நான் மனப்பொண்ணா இங்கே நடிக்கிறது கூட்டு வந்தால் நீங்கள் வந்து கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஒருவேளை உன் ஃபேமிலி மேட்டர்லாம் தலையிடக்கூடாதுன்னு நீ நினைக்கலாம், ஆனால் இது பாரு பப்ளிக் பிரச்சனை, ஒரு பொண்ணுக்கு அநீதி நடக்கும்போது நான் பாதுகாக்கணும்ல, நான் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாளா. அதுக்கு ஹீரோ ஆமாம் பெரிய நீதி நிலையாட்டம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆக்சுவலாக ஹீரோ வந்து குனிஞ்சிட்டு வேலை பார்த்துட்டே தான் பேசிகிட்டு இருப்பான். மோஸ்ட்லி இவங்களோட கன்வர்சேஷன் அப்படி தான் இருக்கும். அது ஹீரோயின் சொல்கிறான், இங்கே பாரு அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப தப்பானதான் தெரிஞ்சான், என்கிட்டயே எப்படி பழகினா மாதிரி ஒரு ஷேக்கன் பண்ணும்போதே அவனை பற்றி தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்ன உடனே ஹீரோ உடனே ஷாக் ஆயிடுறான். என்ன சொல்கிற, உங்ககிட்ட என்ன பண்ணா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் என்கிட்ட கை கொடுத்தான், கை கொடுக்கும்போது அப்படி இப்படின்னு அதை எல்லாத்தையும் சொல்லி காமிப்பாளா. ஹீரோவுக்கு செம்ம காண்டாயிரும். அதுக்கப்புறம் ஆளை வச்சு அவனை நல்லா அடிக்க சொல்லிடுவான். ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஹீரோயின் இறங்கி வெளியே வரும்போது செக்ரட்டரி வந்துட்டு மேடம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த காரில் அவன் ஒரு பெயிண்டிங் 50 மில்லியன் கொடுத்து வாங்கியிருப்பாள், அதை அவளுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறான். இவ பார்த்துட்டு என்னது அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமாம் சார் உங்களுக்கு இதை கிஃப்டாக கொடுக்க சொல்லிட்டாங்க, இந்த மருமகளோட வாழ்க்கையை காப்பாற்றினதுக்கு, பாட்டி உயிரை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த பிக்சரை பார்த்துட்டு ரொம்பவே சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அடடே இவன் எனக்கு தான் இந்த கிஃப்டாக கொடுப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த விலையை வேற ஏற்றி விட்டுருக்க மாட்டேன் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அங்கிள் கொஞ்சம் வெளியே வாங்க உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்பா. என்ன இங்கேயே சொல்லும்பா, நீங்கள் வெளியே வாங்க அப்போ தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவன் வெளியே வந்ததுமே டக்குன்னு ஹக் பண்ணுவான். இவனுக்கு உடனே ஷாக் ஆகி போயிடும், என்ன என் மேலே லவ் ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி கேட்பான். இங்கே பாரு என் ஃபோர்ஹெட்டை டச் பண்ணி, அதாவது தலையை டச் பண்ணி கோதி விடுன்னு சொல்லுவான். அவன் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டிருப்பானா, அவள் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் உண்மையை சொல்கிறான், இங்கே பாரு பாட்டி மேலே இருக்காங்க, ஸோ அதனால் வந்து நீயும் அதை கோஆப்ரேட் பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம் ஓ இதுக்காக தான் இவ அப்படி பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போய் அவளை கிஸ் பண்ணுறதுக்கே போயிடுறான். இவன் பயந்து போயிடுவான். ஆனால் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி போஸ் கொடுத்துட்டு நின்றுட்டு இருப்பான். செக்ரட்டரி இருந்துட்டு ஆஹா அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் திரும்பிடுவான். பாட்டி மேலேருந்து கீழே பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வேற கொஞ்சம் படபடன்னு ஆகி போயிடுது, நர்வஸ் ஆகி போயிடுறாங்க. உடனே ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் திரும்பி நம்ம ஹீரோவை பார்த்து ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் க்யூட்டாக இருக்கு அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்லிட்டு ஓடிடுவாளா. ஹீரோ பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பான். ஹீரோவுக்கு வர வர இவளை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்படியே அவளே பார்த்துட்டு ஒரு நக்கலாக லுக் விட்டுட்டு இருப்பான். அப்போ செக்ரட்டரி வந்துட்டு சார் மேடம் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்கல்ல, அவங்க பண்ணுறதுல அழகாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. அப்போ உனக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன், வேணா ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பிடுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு டைலாக் விடுவான். ஐயோ சார் டைம் ஆச்சு நமக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காரில் ஏற சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து இதெல்லாம் நம்ம சாப்பிடணுமா அப்படின்னு சூப்பை வச்சு யோசிச்சுட்டு இருப்பான். அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹீரோவோட மருமக தான் கால் பண்ணி நான் இப்படி பாரில் இருக்கேன், நீங்கள் வரீங்களா, என்னை கொஞ்சம் கூட்டிகிட்டு போங்க, எனக்கு கம்பெனி கொடுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருப்பான். இங்கே பாரு அங்கெல்லாம் நான் வரல, நீ கூட டேஞ்சர் தான், அங்கேருந்து கிளம்பிடுன்னு சொல்லும்போது நானே புண்பட்ட நெஞ்சோடு இருக்கேன், அதை ஆற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ பாட்டி ஹீரோயினுக்காக இன்னும் கொஞ்சம் சாப்பாடுலாம் பண்ணி கொண்டு வருவாங்களா. பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே கிளம்பணும், அந்த பிளேஸ் பேரை சொன்னோட்டி பாட்டி வந்துட்டு அங்கெல்லாம் டேஞ்சர்மா போகாத, அதெல்லாம் சரியில்லை, அந்த மாதிரி இடத்துக்குலாம் போக வேண்டாம், நீ குடிக்கவும் கூடாது, சீக்கிரத்தில் பேரனை வேற பெற்றுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. இல்லை இல்லை நான்லாம் குடிக்க மாட்டேன், இவனோட மருமக அங்கே இருக்கால அவளை கூப்பிட்றதுக்காக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பாட்டி இருந்துட்டு ஓ அவளை ஆல்ரெடி உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டானா, சரி சரி ஓகே பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தா அவள் இருந்துட்டு ஹாய் ஆண்டி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பான். ஆரம்பத்தில் நான் அவன் ஏமாற்றிட்டு போனான்றதுக்குலாம் குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளாம். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக இருந்துட்டு இந்த ஆம்பளைங்களே இப்படி தான் ரொம்ப வேஸ்ட்டு, இப்படி தான் ஏமாற்றிட்டு இருப்பாங்க அப்படி இப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோயின் பாவம் அவளுக்கு வந்து கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ கொஞ்சம் தூரத்தில் ஹீரோ கூட இன்னொரு பொண்ணு போயிட்டு இருக்கதை இந்த நைஸ் பார்த்துருவான். பார்த்துட்டு ஹீரோயின்ட்ட சொல்கிறா அங்கே பாருங்க அங்கிள் அங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதை ரொம்பவே கேஷுவலாக எடுத்துக்குவா. ஏன்னா இவ வந்து ஃபேக்கு தானே. ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு எப்படி அங்கிள் இப்படி பண்ணலாம், அவர் இப்படி இருப்பார்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நான் ரொம்ப டிசப்பாயிண்ட்
ஃப்ரெண்ட் ஆகிட்டேன், உடனே அங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேவ் பார்க்கறதுக்காக அந்த நைஸ் கிளம்பிடுறா. ஆனால் ஹீரோயின் நினைக்கிறா அவன் வேற அவனோட லவரோட வந்திருக்கா, நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ஒதுங்கியிருப்பான். இந்த இடத்துல வந்து ஹீரோயினோட அந்த பிரதர் இருப்பாள், அவன் வந்திருப்பான். நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கும் போது நான் என் நைஸை கூப்பிடுறதுக்காக வந்தேன் அப்படி இப்படின்னு அந்த ஸ்டோரியெல்லாம் அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்போ கூட அந்த பிரதர் வந்து டீஸ் பண்ணிட்டு இருப்பான், எப்படி உங்களுக்கு இந்த ஓல்டு அங்கிளை பிடிச்சது இந்த மாதிரி கேட்டு நக்கல் பண்ணிட்டு இருப்பான். இவர் வந்துட்டு ஒழுங்காக உதவாங்காமல் ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டிட்டு இருப்பாளாம். அப்போ அவர் வந்துட்டு ஓகே ஓகே சிஸ்டர், இங்கே பாருங்கள் அன்னைக்கு மட்டும் எக்ஸிபிஷனில் அந்த ட்ராயிங் நம்ம கிடச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. அவர் வந்துட்டு அது என்கிட்ட தான் இருக்குது, யார் கொடுத்தா அப்படின்னு கேட்கும்போது அவன் தான் எனக்கு கிஃப்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. ஓஹோ அப்படியா, அவ்வளோ லவ் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்படிலாம் இல்லை, அவங்க பாட்டியை காப்பாற்றினதுக்காக கிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த பிரதர் அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு உட்காந்துருப்பாளாம். அப்போ அங்கே வேற ஒருத்தர் வருவான். ஹீரோயின் தனியாக உட்காந்துருக்கா, பாவம் போல இருக்கு, நான் உன்னை காப்பாற்றுறேன், உனக்கு கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அவன் வந்துட்டு நீ எதுக்கு என்னை காப்பாற்றணும், நீ அங்கே கிளம்பினாவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இல்லை இந்த மாதிரி இடத்துல தனியாக உட்காரது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி கொடுக்குறேன்னு சொல்லுவானா. அவர் வந்துட்டு நீ போகிறதே எனக்கு சேஃப் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலாக இவனோட பேக்ரவுண்டு ஒரு பெரிய பேக்ரவுண்டு, அது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அவளுக்கு ஒரு கால் வரும், அங்கே நைஸ் இருந்துட்டு இப்படி நான் பிரச்சனையில் மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். நீ போகிற இடமெல்லாம் பிரச்சனை தான் பண்ணிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அங்கேருந்து கிளம்புவாளாம். அப்போ அவன் வந்துட்டு உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒரு ஹெல்ப்பும் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அவன் வந்துட்டு பாடுறா நம்மளே ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் இவனும் அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகி அவளை ஃபாலோ பண்ணி இவனும் மேலேயே கிளம்பிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த ஃப்ளோரில் உள்ளே என்ட்ராகிறதுக்கு வந்து அந்த ஹீரோவோட ஃபேமிலி நேம் இருக்கணும், இல்லைனா அவங்களோட ரெக்கமெண்டேஷன் இருக்கணும். ஹீரோயின் போனதுமே ஹீரோயின் நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் வந்துட்டு மேடம் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் அவன் எங்கே இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு ஹீரோ பேரை சொல்லி கேட்கும்போது தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ சரி ஓகே நைஸ் எங்கே இருக்குன்னு தெரியுமான்னு கேட்கும்போது ஆஹா அவங்க அங்கே தான் இருக்காங்க, நான் கூட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் ஒருத்தி இருப்பாள், அவன் என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் கிட்ட மூவ் பண்ணிட்டு இருப்பான். அவனுங்க இவளை உள்ளே அனுப்ப மாட்டாங்களா. அப்போ நம்ம ஹீரோயின் உள்ளே போகும்போது இவ்வளோ எதுக்கு நீங்கள் உள்ளே அனுப்புறீங்க, இவ ஆளும் இவ ட்ரெஸ்ஸும் இவ்வளோ சீப்பான ட்ரெஸ் போட்டுருக்கவங்களா உள்ள அனுப்புறீங்க, நான் இவ்வளோ காஸ்ட்லியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்ன உள்ள அனுப்ப மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு அவர் வந்துட்டு பணக்காரங்களோ பிச்சைக்காரங்களோ அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல, அவங்க ஃபேமிலியோட ரெக்கமெண்டேஷன் இருக்கணும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்லைன்னு அதுக்கப்புறம் உள்ளே விட மாட்டான். அப்போ நம்ம ஹீரோயினை மட்டும் உள்ளே விடுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாளா. ஆனால் இவங்க ஹீரோயினுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து உள்ள அனுப்புறதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆயிரும். போடி போ, எப்படி இந்த வெள்ள தானே வெளியே வருவேன், அப்போ கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் உள்ளே போய் பார்க்குறா, அங்கே அவளோட மருமகிட்ட ஒரு சொட்டத்தில் வம்பு பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அவள் கையை பிடிச்சிட்டு இந்த பக்கம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து விளையாடுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் நாங்கள் கேம் தான் விளையாடிட்டு இருந்தோம், ஆனால் அவன் வந்து என்னை சீட் பண்ணிட்டு இருக்கான், இப்போ என்னை வந்து விடக்கூட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சொட்டத்தில் வந்துட்டு இங்கே பாரு பொண்ணு, நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் நீ தோத்துட்ட, ஸோ அதுக்காக நீ சொன்னதை செஞ்சு தான் ஆகணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பான். மில்லியன் கணக்கில் பணம் கொடுக்கணும், இல்லைனா கேம் விளையாண்டு வின் பண்ணணும், அப்படி இல்லைனா கிஸ் பண்ணணும், இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கும். அப்போ இந்த மருமகுள்ள இருந்துட்டு இவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்குமா. அந்த ஆள் வந்துட்டு விளையாட்டுனா விளையாட்டு, நீ அவன் ஆட முடியலன்னா என்ன இருக்குது, நீயும் அழகாக தான் இருக்க, நீ உட்காந்து ஆடு அப்படின்னு சொல்லி அவளை வம்பு கிழப்பான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு விளையாண்டு வின் பண்ணிட்டா விட்டுருவல அப்படின்னு சொல்லும்போது விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்மளால களத்தில் இறங்கிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க, அவனோட சொந்தக்கார பையன் இருக்கான், அவன் ஒரு ஹேக்கரு, அவனோட சிஸ்டர் தான் வந்து நம்ம ஹீரோ பின்னாடி கொஞ்சம் சுற்றிட்டே இருக்கான். அநேகமாக இவன் தான் ஹீரோ என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்க வேண்டியது போல இருக்குது, ஆனால் அதெல்லாம் மிஸ் ஆகி போச்சு. இவங்களாம் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ்ன்றனால அடிக்கடி மீட் பண்ணிப்பாங்க. இந்த ஹேக்கர் பையன் சொல்லிட்டு இருக்கான், என்னை விட பயங்கரமான ஒரு ஹேக்கரை பார்த்தேன், அவங்க தான் வேர்ல்டு செகண்டு, எனக்கு அவங்க மேலே ரொம்ப மரியாதை இருக்குது, அவங்களோட பெரிய ஃபேனு, கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன்லாம் கொடுத்து வச்சேன் அப்படி இப்படி நம்ம ஹீரோயினை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஒரு வெயிட்டர் வராங்க, வந்துட்டு அங்கே பக்கத்தில் பயங்கரமான ஒரு பெட்டிங் போயிட்டுருக்கு, வேறு லெவலில் இருக்குது, எல்லாரும் அதான் பார்த்துட்டு இருக்காங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஏன்னா 3 பசங்க ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது வா வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இருக்குது, வரியா போகலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டை கூப்பிடுறான். ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பானா. அதுக்கப்புறம் அவங்களாம் போயிடுவாங்க. அப்போ இந்த லேடிகள் இருந்துட்டு அங்கே விளையாடுறது உன்னோட நைஸ் தானே கேள்விப்பட்டேன், வரியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி 2 பேரும் போகிறாங்க. அங்கே பார்த்தா அந்த 3 பசங்களும் பயங்கரமாக திமிர் பேசிகிட்டு இருப்பானுங்க. என்ன 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 ஒரு ஆட்டம் தானே ஜெயிச்சேன், இனி என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க விளையாடிட்டே இருப்பாங்க. பார்த்தா விட நம்ம ஹீரோயினே வின் பண்ணிட்டு இருப்பான். அவனுங்களுக்கா மூக்கு வேர்த்து போயிடும். சரி 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 என்கிட்ட தோத்தது யாருமே கிடையாது, விளையாடு அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருப்பான். அந்த சொட்டத்தில் வாய்மூட தான் பேசிகிட்டு இருப்பான். திரும்ப விளையாடி நம்ம ஹீரோயின் தான் வின் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயினோட ஆட்டிடியூட் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்போ அந்த நைஸ் பொண்ணு வேற வந்துட்டு ஏய் நீங்கள் வேறு லெவலு, நீங்கள்
நீங்கள் தான் என்னோட காடஸு, எப்படி நீங்கள் இந்த ஆட்டத்தை வின் பண்ணீங்க, முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பான். இதையெல்லாம் தூரத்துலேருந்து ஹீரோவோட டீம் பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறான், ஏய் அங்கே பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, யார் அப்படின்னு சொல்லி ஹேக்கர் கேட்குறான். அந்த பொண்ணு உன் அண்ணனோட லவ்லி லிட்டில் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதும் ஹேக்கர் ஒரு மாதிரி ஆகி போயிடுறான். ஏய் மரியாதையாக கூப்பிடு, சிஸ்டர் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் இந்த லேடி இருந்துட்டு, ஓ இவ தானா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் குறுகுறுன்னு கடுப்பாக பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அப்படியே டேரெக்டாக பார்க்காம சைடில் நின்று சைட் அடிச்சுட்டு இருப்பான். ஹீரோயினும் மருமக பிள்ளையை கூட்டிகிட்டு கிளம்புறான். அப்போ அந்த மருமக பிள்ளை இருந்துட்டு, ஏன் என் ஃபோனை கொடு அப்படின்னு சொட்ட தலையிட்ட கேட்கும்போது, அவர் வந்துட்டு, ஃபோனை அதெல்லாம் தர முடியாது, நீ ஒழுங்காக என் கூட இன்னொரு ஆட்டம் விளையாடு, அப்படி தான் தருவேன், இல்லைனா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, அந்த ஃபோனில் இவரோட நிறையா சீக்ரெட் ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதனால் அதை வாங்கிடணும். சரி ஓகே ஒரு ஆட்டம் தானே ஆடிடுறேன் அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டே இருக்கும்போது